ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. 3 டே பிஃபோர் தான் ஹஸ்பண்ட் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே தலிகை போடணும் இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி சனிக்கிழமை தலிகை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் என்னுடைய தலிகை முறையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சுவாமிக்கு வெறும் பொங்கல் வைக்கிறதும் வழக்கம், இந்த மாதிரி வடை பாயாசம் எல்லாமே செஞ்சு வைக்கிறதும் வழக்கம். ஆனால் நான் இன்றைக்கி வடை பாயாசம் பொங்கல் எல்லாமே வச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணேன். சுவாமிக்கு வாழைக்காய் அண்ட் நிறைய காய்கறி போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஆனால் என்கிட்ட வாழைக்காய் இல்லாததுனால நான் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணேன். மாக்கோலம் போட்டுட்டு சுவாமியோடைய திருவுரு படத்துக்கு பன்னீர் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ வச்சு விட்டுட்டேன். அப்புறம் 2 பக்கமும் குபேர விளக்கு வச்சுட்டு நடுவில் வெள்ளி காமாட்சி அம்மா விளக்கும் வச்சுட்டேன். சுவாமிக்கு நிறைய உகந்தது இருக்குது, அதில் ஒன்று துளசி. அப்புறம் அதையுமே சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். சுவாமிக்கு நீர் விளவும் இல்லையா? ஸோ அதில் பச்சை கற்பூரம் அண்ட் துளசி போட்டு சுவாமிக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அன்னைக்கு வைக்கிறதுனால ரொம்பவே விசேஷமானது. பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறது ரொம்பவே விசேஷம். அதை பற்றின சின்ன முறையை மட்டும் உங்களோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நிலைவாசலுக்கும் பூஜை அறைக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டேன். உருளியும் அலங்காரம் பண்ணி நிலைவாசலில் வச்சுட்டேன். அப்புறம் நிலைவாசலில் விளக்கி ஏற்றிட்டு உள்ளேயும் போயிட்டு விளக்கி ஏற்றி வச்சுட்டேன். சுவாமிக்கு படையல் போட்டுட்டேன். படையல் நாங்கள் எப்போவுமே எங்களுடைய வழக்கம் 3 இலை போடுறது. 2 சைடுமே சாதம் படையல் வைப்போம். நடுவில் மட்டும் தலிகை சாதம் வச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். என்னுடைய ஹஸ்பண்ட் திருப்பதியிலேருந்து லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே சுவாமிக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நிலைவாசல்லேருந்து பூஜை ரூம் வர சாம்பிராணி காமிச்சிட்டு தீப தூப ஆரத்தி எல்லாமே காமிச்சிட்டு என்னுடைய விரதத்தை நான் நிறைவு முறை நிறையவே இருக்கு. பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட விரதம் எடுக்கலாம், தண்ணி குடிக்காமலையும் விரதம் எடுக்கலாம். நான் அதில் செகண்ட் கேட்டகரி, தண்ணி குடிக்காம தான் விரதம் எடுத்தேன். அண்ட் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய விரதத்தையுமே நான் நிறைவு பண்ணிட்டேன். நம்ம கையால் அன்னைக்கு தானம் பண்ணுறது சுபிக்ஷம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், பாய்.